ஊருக்கு கிளம்பிட்டியா? என்னடா அதிசயமா வீட்ல இருக்க? இங்க பாரு, உனக்கு தான்டா, எடுத்துக்கோ. அதான் அவன் பொக்கிஷம். அவன் வரைஞ்ச நோட்டெல்லாம் அதில் தான் வச்சுருக்கான். அவனுக்கு தெரியாமல் யாரா திறந்துட்டா அவ்வளோதான், கத்தி கூப்பாடு போட்டுருவான். சண்முகம் இருந்தப்போ கூட இப்படி தான். அவனுக்கு நோட்டெல்லாம் வாங்கி தரும். வாங்க தம்பி. வா. அப்பா ஒரு நிமிஷம். என்னாச்சு? இதை போடுறா. இப்ப எப்படி இருக்குப்பா? தம்பி, இப்பதான் எனக்கு உங்க முகமே தெளிவா தெரியுது. அப்பா, நாங்க மறுபடியும் சென்னை கிளம்பலான்னு இருக்கோம். சண்முகம் அங்கதான் இருக்கான். ஹலோ, ஆமா நீங்க? வந்துடுறேன். யாரு? சண்முகத்தோட ஒன்னும் வேலை செஞ்சவர். ஒன்னு நம்மள மீட் பண்ணுமா? அப்பா வரேன்பா, வாடா. ஹலோ சார், ஐ எம் ரவி. ஹாய். நான் தான் இப்போ ஃபோன் பண்ணேன். உட்காருங்க. சொல்லுங்க. நானும் சண்முகமும் ஒன்னா தான் இங்க வேலையில ஜாயின் பண்ணோம். என் கூட நல்லா க்ளோஸா பழகுவான். கடைசியா ஒரு 10 நாள் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தான். நான் விடாம துருவி துருவி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஊர்ல ஒரு பொண்ணை லவ் பண்றதாவும் அந்த பொண்ணுக்கு வீட்டில் கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கிறதாவும் சொன்னான். ஆனா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லல. கடைசியா 23ஆம் தேதி ஒரு வேலையா சென்னைக்கு போறதா மட்டும் சொன்னான். சென்னையில எங்கன்னு சொன்னானா? நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்றதா மட்டும் சொன்னான். ரொம்ப கலக்கமா இருந்தான். மனசு கேட்காம அடுத்த நாளே அவனுக்கு ஃபோன் பண்ண அவன் நம்பர் கிடைக்கவே இல்லை. 2 நாள் கழிச்சு தான் அவன் அந்த பொண்ணோட ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சுது. 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்றேன்னு சொன்னவன் அடுத்த நாளே ஏன் நம்பரை டிஸ்கனெக்ட் பண்ணணும்? இதை எல்லாத்தையும் விட நான் ரொம்ப பயப்படுற விஷயம் என்னன்னா, அவனோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்லியிருந்தான். அதெல்லாம் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. அது இல்லாம அவன் வெளியூர்ல எப்படி வேலை தேடுவான்? ஒவ்வொரு நாளும் அவன் ஃபோன் பண்ணுவான், அவனோட சர்டிஃபிகேட்ஸை அனுப்ப சொல்லுவான்னு நானும் வெயிட் பண்ணேன். ஆனா இப்ப அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ மர்மமா இருக்கு? அவன் சென்னையில் இருக்கான்னு தானே நினைச்சோம். இல்லடா, யோசிச்சு பாரு. சென்னையில இருந்தா நம்ம சர்க்கிளில் யாரையாவது காண்டாக்ட் பண்ணியிருக்க மாட்டானா? நானும் எல்லாரையும் விசாரிச்சுட்டு அப்புறம் தானே இங்கே வந்தேன். அதுவும் கரெக்ட் தான். ஆனால் இனி எங்கே போய் யார்கிட்ட விசாரிக்கன்னு தெரியலையே. யாழினி, ராஜேஸ்வரி அவங்க அன்னிக்கிட்ட மட்டும்தான் க்ளோஸ்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அவங்கள எங்கே பார்க்க முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க இங்க எந்த கலவரமும் பண்ண வரல. ராஜேஸ்வரி உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு கேள்விப்பட்டோம். அதான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம். சத்தியமா நீங்க சொல்ற எந்த விஷயமும் நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போய் பேசலாமா? நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். ராஜேஸ்வரி அவங்க அம்மாவை விட என்கிட்ட தான் க்ளோஸாக இருப்பா. அவள் ஒருத்தரை லவ் பண்ணுறாங்கிற விஷயத்த அவளே தான் என்கிட்ட வந்து சொன்னான். முதல்ல நான் ரொம்ப பயந்துட்டேன். இதெல்லாம் வேண்டான்னு கூட அட்வைஸ் பண்ணேன். ஆனால் ராஜேஸ்வரி ரொம்ப உறுதியாக இருந்தா. அப்போ தான் அவளுக்கு கல்யாணம் முடிவாச்சு. அவள் அப்பாவையும் அண்ணனையும் மீறி அவளால் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் அந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அவள் நிச்சயம் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி அழுதா. கல்யாண நாள் நெருங்க நெருங்க எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அப்போ அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓட பிளான் பண்ணாங்க. அப்போ நான் தான் கல்கட்டாவில் இருக்கிற என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன். கொஞ்ச நாள் அங்கே போய் இருங்கன்னு சொல்லி நான் தான் அவங்கள அனுப்பிச்சு வச்சேன். இப்போ அவங்க கல்கட்டாவிலேயே இருக்காங்க. கடைசியா சென்னைக்கு போகிற பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ் கிளம்பிடுச்சுன்னு ஃபோன் பண்ணான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல.
அவன் எனக்கு ஃபோனும் பண்ணல, கல்கட்டாக்கோ போய் சேரல. இந்த விஷயம் மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது எனக்கு கொன்னுடுவாரு. ராஜேஸ்வரி போகும்போது அவன் நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போனான். ஏன்னு கேட்டதுக்கு அந்த பையன்தான் பணத்துக்காக அவளை கூட்டிட்டு போயிட்டான்னு யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி செய்ய சொன்னதா சொன்னான். ஒரு நல்ல ஆளோட தான் அவள் போறான்னு நம்பிக்கையோட அனுப்பிச்சு வச்சேன். ஆனா ஆனா இப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம, இதை பத்தி யாருக்கிட்டையும் பேசவும் முடியாம தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். நாம நினைச்சதை விட விஷயம் சிக்கலா இருக்கே. இதுக்கு மேல நம்ம டிலே பண்ண வேண்டாம். அப்பாவுக்கு டிஎஸ்பியை நல்லா தெரியும். நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர் போய் பார்த்துடலாம். ஓகே. வெங்கி, நீ ரவிக்கு ஃபோன் பண்ணி சண்முகத்தோட மெயில் ஐடி வாங்க. வாங்கி எப்படியாவது அவன் பாஸ்வேர்டை கண்டுபிடி. யூ மீன் ஹேக்கிங்? யா. மாசி இங்க ஜெயில் எங்க இருக்கு? ஜெயிலா? பேசாம நானே போய் அட்மிட் ஆகலாம் பாக்குறேன். கமான். ஏன் சார்? ஆனா என்னப்பா நீ, எவனோ வெளியூர்ல இருந்து வந்தவன் இப்ப டிஎஸ்பி வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கான். இத்தனை நாள் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பாதான் அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்க, 2 நாள் இருந்துட்டு அவங்க போயிருவாங்கன்னு சொல்லி எங்களை அடக்கிட்டாரு. அடி ஏன்பா ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு பேச்சை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க? அந்த கொட்டையை பிரிச்சு ஆத்துல போட்டுட்டு அவன் மண்டையில 2 போட்டா ஓட போறாங்க. என்ன முருகா, நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, சிட்டில இருந்து வந்திருக்கானுங்க, பெரிய இடத்து பசங்களா கூட இருக்கலாம். நான் ஏதாவது செய்ய போய் விவகாரம் ஆயிடுச்சுன்னா அவங்க கூட அந்த காலனி பையன் மாசி இருக்கான், சவுந்தரபாண்டியனோட பொண்ணு கூட இருக்கா. எல்லாருக்கும் போங்கய்யா. கூப்பிடாம வந்ததுக்கு மன்னிக்கணும். உங்க எல்லாருக்கும் தெரியும், கட்டிக்க போற பொண்ணு ஓடி போனதுனால ஏன் குடும்பப்பட்ட அவமானம். ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு? எதியா தேவையில்லாத பேச்சு? உங்க வீட்டு பொண்ணு ஓடி போயிருக்கா, அதுவும் யாரோட? ஒண்ணு அவளை புடிச்சிட்டு வந்து 4 வெட்டி புதைச்சு ஒரு வேப்பங்குச்சியாவது நட்டு வச்சிருக்கணும், இல்ல நீங்களாவது நாக்க புடிக்கிட்டு செத்து. எதுக்குமா நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? என்ன அந்த கேவலத்தை மறக்கதான் முயற்சி பண்ணிட்டு இருக்க? எங்க இருந்தோ வந்த ஒருத்தன் அந்த சாக்கடை கலையிட்டு இருக்கான். அவனை வரட்ட தூப்பு இல்லாம ஏன் மேல பாயிரா? அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் காவிரி பிரச்சனையா? உங்களால முடியுமா? இல்ல நான் செய்யவான்னு கேக்குதா வந்தேன். நாங்க பாத்துக்கிறோம். சரவணா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. எது நடக்கணுமோ அது நடக்கும். அதுவும் இன்னைக்கு ராத்திரியா நடக்கும். ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் பசுமையை என் வீட்லயே பாவிப்பீங்க? என்னடா இது? தெரியலையே. ஏய், அன்னைக்கே உன்னை கொண்டு இருக்கணும்டா. ஐயோ, வயசான போட்டு அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அப்ப முன்னாடிக்கு சொல்றியா? ஓடி. ஏய்.
ஐயோ என்னாச்சு சார்? அங்கேயுமா வந்தானுங்க? எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே என்னாச்சு? பசுபதியா வீட்டில் யாரோ பாம்பு வச்சிட்டாங்க. நாங்கள் தான் வச்சோன்னு சொல்லி ஊடு பூந்து ரகலை பண்ணிட்டானுங்க சார். சரவணா! சரவணா! ஏய், இங்க எதுக்கு வந்த? சரவணனை பார்க்கணும். அதெல்லாம் முடியாது, கிளம்பு. சரவணா! ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கல. ஏய், ஏய் ஏய் என்னடா எங்க வந்து தகராறு பண்ற? உனக்கு பிரச்சனை ஏன் கூட தானே? ஏன் காலனில தகராறு பண்ற? காலனிலியா? யார்கிட்ட வந்து கேக்குற? சும்மா நடிக்காத. நீ சொல்லிதான் நடந்துச்சு. அவனுங்க எங்க வீட்ல பாம்பு வச்சா எங்க ஆளுங்க சும்மா இருப்பானுங்களா? ஏய், ஓடாத கார்ல பாம்பு வச்சுட்டு என்ன நாடகம் ஆடுறீங்க? ஏய், யாரா நாடகம் ஆடுறது? எல்லாத்துக்கும் காரணம் நீ. நான் முதல்ல சொன்னேன்ல, முடிஞ்சு போன விஷயத்தை கிளறாதேன்னு. இது உங்களுக்கு முடிஞ்ச விஷயமா இருக்கலாம். எனக்கு என் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு தெரியணும். அதுக்காக நீ எங்களை அசிங்கப்படுத்திட்டே இருப்ப. பார்த்து சும்மா இருக்கணுமா? நீங்க தான் உங்க பொண்ணை தலை முழுகிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அசிங்கம்? தம்பி, என்ன பேச்சது? முதல்ல நீங்க இந்த ஊரை விட்டு கிளம்புங்க. உங்க ஃப்ரெண்ட் எங்க இருக்கா நாங்க போய் தேடுங்க. அனவசரம் இங்க வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. நான் தான் முதல்ல சொன்னேன்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு. அத நம்ப நான் தயாரா இல்ல. சார், இந்த ஊரை மதிக்கிற பெரிய மனுஷன் நீங்க. உண்மையை சொல்லுங்க. உங்க பொண்ணு எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? வேண்டாம், தெரிய வேண்டாம். அத உன் அம்மாவை சொல்றா. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்த நீ திரும்பி எப்பவுமே போக மாட்ட. இதுக்கு மேல நான் இந்த ஊர்ல இருக்க முடியாது. நான் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். நீங்க தாராளமா இங்கேயே தங்கிக்கலாம். இல்ல, நான் இங்க இருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிரும். சார் பேசாம காலையில் வந்து தங்கிறியா சார்? நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். டே வெங்கி, நீ வேணா ஊர் கிளம்ப. எதுக்குடா? இல்லடா, என்னால தானே உனக்கு இப்படி அடிபட்டுச்சு. ச்சே, இது ஒரு விஷயமாடா? உன் சமையலையே இவ்வளோ நாள் சமாளிச்சிட்டேன். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். ஏதோ ஒரு நம்பிக்கையில் இந்த ஊருக்கு வந்தோம். சண்முகத்தை கண்டுபிடிக்காம இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுடா. போக மாட்டேன். என்ன சார் கட்சியில் எப்படி சொல்லிட்ட? அது இல்ல மாசி, என்னால தானே. சார் அதெல்லாம் முடியாது. நாங்களும் உங்க கூட தான் இருப்போம். அம்மா, சரமாரியா அடி வாங்கி பயங்கரமா பசிக்குது. சாப்பிடலாமா? வாங்க போலாம். நீங்க போங்க, நான் வரேன். ம். என்னாச்சு அர்ஜுன்? ஒன்றும் இல்லை. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சமாளிச்சிருவோம். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஒன்னா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம். எதுக்குமே முடிவுன்னு ஒன்று உண்டு. அது என்னன்னு பார்த்துருவோம். தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாதீங்க. ஹே, I'm with you, okay?
வந்தவங்க எல்லாம். எல்லாரும் அவங்க கூட படிச்சவங்கப்பா. நான் கூப்பிட்டதை மதிச்சு இங்க வந்ததுக்காக முதல்ல ஒரு பெரிய தேங்க்ஸ். நாம இங்க அரசியல் பண்ணவோ புரட்சி பண்ணவோ வரல. நாமெல்லாம் இங்க கூடி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம கூட படிச்ச நண்பன் சண்முகம் எங்க இருக்கான்னு தெரியணும். இதான் நம்ம போராட்டம். சண்முகம் தனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காம நமக்காக ஒரு கூட்டமே இருக்குன்னு தெரிஞ்சு எங்க இருந்தாலும் தைரியமா இங்க வரணும். என்ன நடந்தாலும் சரி, இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாம இங்க இருந்து போக கூடாது. We want justice. We want justice. We want justice. We want justice. We want justice.